சர்க்குருவே சரணம். சாமி, மனக்கவலை என்பது ஒரு கல்லை தோளில் சுமப்பது போல இல்லை. அது கண்களுக்கு தெரியாத ஒரு பாரம். காலையில் விழித்தவுடன் இருந்து இரவு படுக்கும் வரை மனதை அழுத்தி கொண்டே இருக்கும். அது ஒரு சுமை. பல நேரங்களில் நீ சிரிக்க முயற்சிப்பாய். ஆனால் அந்த சிரிப்பின் முன்னால் எவ்வளவு வேதனை இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. எல்லாம் சரியாகிவிடும் சாமி என்று நீயே உன்னை சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். அந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன் சாமி. உன் சர்க்குரப்பா நான் இருக்கும்போது நீ எதற்கு கவலைப்படுகிறாய் சாமி? சில நேரங்களில் மனப்போராட்டம் என்பது மற்றவர்களுக்கு நடப்பது அல்ல, உனக்குள்ளேயே நீ நடத்தும் ஒரு யுத்தம். ஒரு மனம் நம்பிக்கையோடு இரு என்று சொல்கின்றது, இன்னொரு மனம் எதுவும் சரியாகாது என்று சொல்கின்றது. அந்த இரண்டு குரலுக்கும் நடுவில் நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நினைவில் வை, இன்று உன்னை சோதிக்கும் அந்த காலம் நாளை உன்னை பலமான மனிதனாக மாற்றப் போகின்றது. இரவு நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பிறகும் உன் மனம் மட்டும் விழித்து கொண்டிருக்கின்றது. பழைய நினைவுகள், ஏமாற்றம், காயப்படுத்திய வார்த்தைகள், எதிர்கால பயங்கள் எல்லாம் ஒன்றாக வந்து உன்னை வாட்டுகின்றது. கவலைப்படாதே சாமி. இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் வராமல் இருப்பதில்லை. அதுபோல உன் வாழ்க்கையிலும் அமைதியான காலம் மீண்டும் வரும் அல்லவா சாமி? என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று மனதுக்குள் அழுகின்றாயா? உன் வேதனையை சொல்ல வார்த்தைகள் இருந்தாலும் அதை கேட்கும் மனிதர்கள் இல்லை என்று நினைக்கின்றாயா? அப்படிப்பட்ட நேரங்களில் கூட உன்னை நீ கைவிடாது. ஏனென்றால் உலகம் முழுவதும் விளங்கியதாக தோன்றும் நேரத்தில் நம்பிக்கை மட்டும்தான் கையை விடாது. மனக்கவலை அதிகமாக இருக்கும்போது வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயங்களை கூட தெரியாமல் போய்விடும். ஒரு சிறிய பிரச்சனை கூட பெரிய மலை போல தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் தான் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று தீர்வு தெரியாமல் இருக்கும் பல விஷயங்களுக்கு நாளை எளிதாக பதில் கிடைக்கலாம் சாமி. நீ சுமக்கும் மனக்கவலையை பார்த்து பல நேரங்களில் நீ இனி என்னால் முடியாது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையை சொன்னால் நீ இவ்வளவு நாளாக அந்த வேதனையை தாங்கி கொண்டு இன்னும் நிற்கின்றாய் என்றால் நீ ஏற்கனவே ஒரு வீரனாகி உன் உள்ளத்தில் இருக்கும் தைரியம் உனக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். மன போராட்டத்தில் இருப்பவர்கள் பல நேரங்களில் தனிமையை விரும்புகிறார்கள். ஆனால் அந்த தனிமையே சில நேரங்களில் கவலைகளை அதிகப்படுத்திவிடும். அதனால் உன் மனதை இருளில் அடைத்து வைக்காதே. நல்ல வார்த்தைகளை கேள், நல்ல எண்ணங்களை நினை. நல்ல நாட்கள் வரப்போகிறது என்று நம்பு. இன்று உன் கண்ணீருக்கு காரணமான விஷயம் நாளை உன் பலமாக மாறலாம். இன்று உன்னை அளவைக்கும் சூழ்நிலை நாளை உனக்கு பெரிய பலமாக இருக்கலாம். வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காதுடா சாமி, மாறாது. எதுவும் இல்லை. இந்த வேதனையும் மாறும். மனம் உடைந்த நேரங்களில் மனிதன் தன்னை பற்றி தவறாக நினைக்க ஆரம்பித்து விடுவான். நான் பயப்படுறவன், என்னால் எதுவும் முடியாது என்று சொல்லிக் கொள்வதற்கு. ஆனால் அந்த எண்ணங்களை நம்பாதே. நீ சர்க்குரு படைத்த மதிப்புமிக்க உயிர். உன் வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன சாமி. ஏன் சாமி கவலைப்படுற? ஏன் சாமி மனசுக்குள் இவ்வளவு போராட்டங்கள்? உன் அமைதியான கண்ணீரையும் நான் பார்க்கிறேன். உன் உள்ளத்தில் இருக்கும் சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் அறிவேன். இன்று மனக்கவலை உன்னை சுற்றி நின்றாலும் அது நிரந்தரமில்லை. உன் சர்க்குரப்பா நான் இருக்கிறேன். இந்த இருளை தாண்டி உன்னை வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்வேன். இந்த மனப்போராட்டம் முடியும். இந்த கண்ணீர் வற்றும். உன் மனதில் மீண்டும் அமைதி மலரும். உன் வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷம் வரும்டா சாமி. கவலையோடு அமைதியாக அமர்ந்திருக்கிறாயா? வெளியில் எல்லோரிடமும் சிரித்து பேசுகின்றாய். ஆனால் உள்ளுக்குள் எவ்வளவு வேதனை இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியவில்லை என்று புலம்புகிறாய். இரவு வந்தாலே மனசு கனமாகி தூக்கம் வராமல் சிந்தனையில் உன்னை வாட்டுகிறதா? உன் மன போராட்டத்தை நான் பார்க்கிறேன் சாமி. தனியாக இல்லை, நான் உன் கூடவே இருக்கின்றேன். வறுமை வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருப்பது போல மற்றவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் உன் உள்ளத்தில் மட்டும் ஒரு புயல் வீசிக்கொண்டே இருக்கின்றது. காரணமே தெரியாமல் மனம் சோர்ந்து போகின்றாய். கவலைப்படாதே. இந்த இருளும் நிரந்தரம் இல்லை. உன் வாழ்க்கையில் மீண்டும் வெளிச்சம் வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனக்கவலை வந்துவிட்டால் மனசு ஒரே மாதிரி தான் வலிக்கும். வெளியே தெரியாத காயங்கள் அதிகமாக வலிக்கும். அந்த வலிகளை நான் அறிவேன் சாமி. அதனால் மனதை உடைத்து விடாதே. சில நேரங்களில் யாரிடமும் பேச முடியாமல் மனதுக்குள் எல்லாம் வேதனையும் பூட்டி வைத்து அழுகின்றாய்.
என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என்று ஏங்குகின்றாய். உன் கண்ணீரின் மொழி எனக்கு தெரியும்டா சாமி. மனப்போராட்டம் என்பது வெளியே நடக்கும் போர் அல்ல, உனக்குள் தினமும் நடக்கும் அமைதியான யுத்தம். அந்த யுத்தத்தில் நீ பல நாட்களாக சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்னும் நீ நிற்கின்றாய் என்றால் நீ பலமானவன். எல்லோருக்கும் உதவி செய்திருக்கலாம், எல்லோருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்று உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையா? அப்படித்தான் தோன்றுகின்றதா? உனக்காக நான் இருக்கிறேன் சாமி. மனமுடைந்த நேரத்தில் உலகமே உன்னை விட்டு விலகியது போல தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்பிக்கையும் பிடித்து நிற்க வேண்டும். ஏனென்றால் இரவு மிகவும் இருண்ட பிறகுதான் விடியல் வரும். சில காயங்கள் உடலில் தெரியாது, ஆனால் இதயத்தில் ஆழமாக இருக்கும். அந்த காயங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் நீ தினமும் அதை சுமந்து கொண்டிருக்கின்றாய். உன் தைரியத்தை நான் ஆசீர்வதிக்கின்றேன். நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று உன் மனம் கேட்கின்றது. வாழ்க்கையில் எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் கிடைக்காதுடா சாமி. ஆனால் பொறுமையாக இருந்தால் காலமே பதில் சொல்லும் உனக்கு. மனக்கவலை வந்த நேரத்தில் எதுவும் நல்லதாக தெரியாது. ஆனால் அதே வாழ்க்கையில் சில மாதங்களுக்கு பிறகு புதிதாக மலரலாம். அதனால் இன்றைய வேதனையை வைத்து நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்காதடா சாமி. சில நேரங்களில் கண்ணீர் வராமல் கூட மனசு அழும். அந்த அமைதியான அழுகை மிகவும் வலிக்கும். அந்த வேதனையை தான் நான் அறிவேன். மனப்போராட்டத்தில் இருப்பவர்கள் பல நேரங்களில் சோர்ந்து போய்விடுவார்கள். ஆனால் நினைவில் வை, நீ இன்னும் போராடி கொண்டிருக்கிறாய் என்றால் தோற்கவில்லை. உன் மனதில் இருக்கும் பாரம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது இல்லாதது என்று அர்த்தமில்லை. உன் வேதனை உடையாது. அதே போல உன் நம்பிக்கையும் உண்மையாக இருக்கட்டும். வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம், ஆனால் உன்னை கைவிடாதுடா சாமி. நீயும் உன்னை கைவிடாதே. மனம் உடையும் நேரங்களில் சரியாக நடக்காது போல தோன்றும். ஆனால் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. நீ சுமக்கும் மனசுமை உனக்கு மட்டும் தெரியும். அதனால்தான் உன்னை நீ மதிக்க வேண்டும். பல இரவுகள் அழுதிருக்கலாம், பல காலைகள் சிரித்திருக்கலாம், சிரித்த முகத்தோடு தொடங்கியிருக்கலாம். அந்த நடிப்பும் ஒரு போராட்டம் தான். யாருக்கும் பார்க்காத நேரத்தில் நீ சிந்திய கண்ணீர் சர்க்குரு பார்க்காமல் இருக்க மாட்டான். உன் மனம் இன்று சோர்ந்து இருக்கலாம், ஆனால் உன் எதிர்காலம் சோர்ந்து போகவில்லை. உனக்குள் இருக்கும் நல்ல மனிதனை மனக்கவலை வெல்ல விடாதே. ஒரு நாள் இந்த வேதனை கடந்து வருவதற்காக நீயே உன்னை பாராட்டுவாய்டா சாமி. மனப்போராட்டம் அதிகமாக இருக்கும்போது தனிமை தேடாதே, நம்பிக்கையை தேடு. வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் மூடப்படவில்லை. இன்னும் நல்ல நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன. உன் கண்ணீருக்கு முடிவு உண்டு, உன் கவலைக்கும் முடிவு உண்டு, உன் வேதனைக்கும் முடிவு உண்டு, இந்த இருளுக்கும் முடிவு உண்டு. மனம் முடியாமல் இருடா சாமி. நம்பிக்கையை பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையின் மதிப்பு உன் பிரச்சனைகளை விட பெரியது. நீ இப்பொழுது பார்க்கும் கஷ்டம் நிரந்தரம் அல்ல. உன்னை நீ குற்றம் சொல்லாதே. நீ உன்னை வெறுக்காதே. உன்னை நீ கைவிடாதேடா. உன் உள்ளத்தில் இன்னும் சக்தி இருக்கின்றது. உன் மனம் இன்னும் குணமடைய முடியும். உன் வாழ்க்கை இன்னும் மலர முடியும். இன்று அழுகின்றாய், நாளை நீ சிரிக்கும் நேரம் வரும். இன்று நீ சோர்ந்திருக்கலாம், நாளை உற்சாகமாக இருக்கும் நேரம் வரும். இன்று தைரியமாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் நீ தனியாக இல்லை என்று உணர்ந்து கொள். உன் கண்ணீருக்கு அர்த்தம் உண்டு. உன் போராட்டத்திற்கு மதிப்பு உண்டு சாமி. உன் வாழ்க்கைக்கு நோக்கம் உண்டு. இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் தைரியம், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. நல்ல காலம் வருகின்றது என்று, அமைதி திரும்ப வருகின்றது என்று முழுமையாக நம்பு. சந்தோஷம் திரும்ப வருகிறது. வாழ்க்கை மீண்டும் மலர்கின்றது. மனம் முடியாதே. நம்பிக்கையை இழக்காதே. நீ முக்கியமானவன், நீ மதிப்பு மிக்கவள். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளது. உன் இருப்பு பலருக்கு தேவையானது. உன் குடும்பம் உன்னை நேசிக்கின்றது. உன் நண்பர்கள் உன்னை மதிக்கின்றார்கள். சர்க்குரு உன்னை கைவிடவில்லை. காலம் மாறும், கஷ்டம் குறையும், மனம் லேசாகும், அமைதி வரும், மகிழ்ச்சி வரும். தைரியமாக இருடா சாமி. ஏன் சாமி கவலைப்படுற? ஏன் சாமி மனசுக்குள் போராடுற? உன் கண்ணீரும் எனக்கு தெரியும், உன் அமைதியான வேதனையும் எனக்கு தெரியும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனம் முடியும் நேரம் வரும். ஆனால் அந்த நேரத்தில் உன்னை கைவிடாது உன் சர்க்குரு அப்பா நான் இருக்கிறேன். எந்த மனக்கவலையும் கடந்து போகும்.
இந்த மனப்போராட்டம் முடிந்து போகும். உன் வாழ்க்கையில் மீண்டும் அமைதி வரும், மீண்டும் சிரிப்பு வரும், மீண்டும் நம்பிக்கை மலரும்டா சாமி.